Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. அந்த டைம்ல நிஜமாவே நான் சொல்றேன், எனக்கு ராம் சார்னா யாருன்னு கூட தெரியல. பெரிய டைரக்டர், எங்க மீட்டிங் வைக்கணும், கிரேஸ் ஒரு தட்டு கடையா இருந்தாலும் பரவாயில்ல. அம்மா மேக்ஸுக்காக மேடிச்சது அந்த புக்கு. I turned it to அல்லு அர்ஜுன். விஜய் யாரு இந்த அப்படி பார்க்கும்போது அவரோட புக்கில் எல்லாரும் இப்படி படம் எல்லாம் ஒட்டிச்சு. எனக்கு இனி சினிமா வேண்டாம், பிகாஸ் நல்ல கேரக்டர் கிடைக்கல, ஸோ அதனால விட்டுடலாம், ஜோலி பார்த்து போயிடலாம். என்ன கொண்டாக்கிட்டு என்னங்க போய் கூட ഈ നാട് റോട്ടിൽ മഴ I don't know how to explain that, but நம்ம உள்ளே இருக்கிற இமோஷன். ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர், ஐ திங்க் அவரோட பேரு சூர்யா நான் நினைக்கிறேன். காலையில வரும்போது ஈவினிங்கும் ஒரு பாட்டு பிளே பண்ணுவேன். அண்ட் அந்த டைம்ல எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு பின்னாடி சுத்தின ஒரு பையன் இருந்துச்சு. என் அம்மா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான அம்மா. ஒரு 2 hours ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கும். இந்த கேரக்டர்லாம் நல்லா இருக்கு, ஹீரோயின் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். Some hormonal issues and all that. I have hypothyroid issue. Disc bulge வந்துருச்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ஹாப்பி உங்களை மீட் பண்ணி. பறந்துப்பூ பற்றியும் மலையாள சினிமா பற்றியும் தமிழ் சினிமா பற்றியும் பேச போகிறதுல ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்? நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. என்னோட தமிழ் ரொம்ப உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி பேசலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ. ஏன்னா எங்களுக்குலாம் ரொம்ப சர்ப்ரைஸாக என்னன்னா, ராம் சாரோட படம் அடுத்து எப்போ ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாருன்றதே எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். ஓகே. ஏன்னா டைம் எடுத்து தான் ராம் சார் படம் பண்ணுவாங்க. ஸோ நிவின் அவரோட 7 கடல் 7 மலை பண்ணியிருந்தாங்க. உடனே இமீடியட்டாக பறந்து போன ஒரு படம். ஸோ அதில் ஸ்டார் காஸ்டில் பார்க்கும்போது சிவா இருந்தாங்க, நீங்கள் இருந்தீங்க, அஜு வர்கீஸ் இருந்தாங்க. ஏன்னா அஞ்சலி வந்து ஆல்ரெடி அவங்களோட தொடர்ந்து அசோசியேட் ஆயிருக்கான்றது அது ஆஸ் யூஷுவல் இருந்ததா. ஸோ உங்க பேர் அதில் பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. நானும் சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஓகே. ராம் சார் இருந்து எதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணாங்க? எந்த படம் பார்த்துட்டு என்ன நடந்தது? ஆக்சுவலி நிவின் சேட்டன் தான் என்ன கால் பண்ணி, உனக்கு தமிழ் மூவி நடக்கணும் ஆசை இருக்கா அப்படி கேட்டேன். ஓகே. ஸோ அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆசை இருக்கு, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்கு. அப்போ அந்த டைம்ல நிஜமாவே நான் சொல்றேன், எனக்கு ராம் சார்னா யாருன்னு கூட தெரியல. ஓகே. அந்த டைம்ல ஸோ 2 years பேக். ஓகே. அப்போ நான் சொன்னேன், ஓகே எந்த டைரக்டர்? ராம் சார். இப்போ நான் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன் அவர் கூட, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு ஒரு கதை சொல்லணும்னு இருக்கு. ஸோ அவர் தான் பேரன்போட டைரக்டர். ஸோ நான் பேரன்பு அப்ப எனக்கு அந்த மூவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த படத்தோட டைரக்டரா அப்படின்னா நல்ல படமா இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் அவரோட படம் எல்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ நிவின் சேட்டன் கேட்டேன், என்னன்னா நெக்ஸ்ட் டே அவர் கொச்சியில் இருக்கும், பார்க்க முடியுமா கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் கோழிக்கோடு இருந்துச்சு. கோழிக்கோடு டு கொச்சி ஒரு 5 hours ஜேர்னி தான் இருக்கும். ஸோ நான் டக்குன்னு கொச்சியில் வந்தேன். நெக்ஸ்ட் டே அவரை பார்க்கணும்ல. ஸோ நான் நிவின் சேட்டன்கிட்ட கேட்டேன், ஸோ என்னன்னா எங்கே பார்க்க வேணும், ஸோ அவர் ஒரு பெரிய டைரக்டர், ஸோ எங்கே மீட்டிங் வைக்கணும் அப்படி கேட்டேன். ஸோ கொச்சியில் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிடலாம் அப்படி சொன்னேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஹயாத் போதுமா அப்படி கேட்டேன். அப்போ நிவின் சேட்டன் என்ன சொன்னேன்னா, கிரேஸ் ஒரு தட்டு கடையா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் அவ்வளோ சிம்பிளா. ஸோ அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் கேட்டேன். ஸோ ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் இந்த படம் பண்ணுறதுக்கு. பிகாஸ் ஹியூமர் இருக்கு, இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இது ஒரு சிம்பிள் கதை தான், ரொம்ப பெருசா எதுவும் இல்லை. ரொம்ப ஃபேமிலி ட்ராமாஸ், லவ், அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்குன்னு ஒரு படம் தான். ஸோ அது ராம் சார் கிட்ட வரும்போது ஒரு சர்ப்ரைசிங் தான். ஸோ அவர் ஹியூமர் அவ்வளோ பண்ணிட்டு நினைக்கிறேன். அப்போ ராம் சார் தான் சொன்னேன், எனக்கு ஒரு ஹியூமர் படம் பண்ணணும்னு இருக்கு கிரேஸ், நான் ஃபுல்லா ஒரு சீரியஸ் டைரக்டர் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் சினாப்சிஸ் அண்ட் இதெல்லாம் படித்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேல ஐ திங்க் அந்த டேல தான் நான் எஸ் சொன்னேன். அவ்வளோ ஈஸியா நான் மலையாளத்துல கூட சொல்லல, டைம் எடுத்தா சொல்ல. பட் ராம் சார்னா கேட்டப்போ ஐ வில் டூ தட். பிகாஸ் என்னன்னா கும்பளங்கிக்கு அப்புறம் நிறைய ஆஃபர்ஸ் வந்துடுச்சு தமிழ்ல. அப்போவும் எனக்கு என்ன ஆசைன்னா, தமிழ்ல பண்ணும்போது எனக்கு நல்ல ஒரு கேரக்டர் வேணும், அந்த ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரைட் ஒன். படம் வந்தப்போ ஐ திங்க் திஸ் இஸ் த டைம். சூப்பர். இப்போ இதுல சிவா சாரும் நீங்களும் தான் பேர். ஸோ அப்பா பையனுக்கான ஃபாதர்ஹுட் விஷயம்லாம் இருக்குன்றது இதெல்லாம் பார்க்கும்போது, டீசர் கிளிம்ஸ்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ உங்களோட கேரக்டர் பத்தி என்ன? ஏன்னா அவர் ஏற்கனவே தங்க மீன்கள்னு ஒரு படம்
பண்ணாரு. ஸோ அது வந்து டாட்டர் ஃபாதர், அது நீங்க அந்த படம் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ சன் ஃபாதர் அப்படின்றது இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உங்களோட ஆஸ் அ மதரா அந்த கதையில உங்களோட பார்ட் பத்தி பேசலாம். சன் ஃபாதர் அண்ட் மதர் சன் எல்லாமே இருக்கு. அண்ட் இந்த அப்பா அம்மா எல்லா இமோஷன்ஸும் அதுல இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. சார் நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் என்ன, அது எப்பவுமே என்னோட ஒரு டிஃபால்ட் கொஸ்டின் தான். அவ கேட்டேன்னா அவர் சொன்னா, எனக்கு ஹியூமர் வேணும், பட் உங்களோட இமோஷன் அப்பன் ஒரு மூவி பார்த்தேன். அஞ்சத்தினக்கு நின்னாலே அப்பன் புண்ணியாலாம் இதுல ஒரு சீன்ல எனக்கு அந்த ஒரு கிளிம்ஸ் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அதனாலதான் நான் நிவின் கிட்ட கேட்டேன். அப்ப நிவின் கிட்ட நீங்க ஒரு படம் பண்ணிருக்குல்ல, ஸோ அந்த அதோ கரங்கிதான் இங்க வந்தேன். ஸோ எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவுதான் அப்படி சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் என்னை வச்சுதான் ஷூட்டிங் ஆரம்பிச்சேன். கோயம்புத்தூர் தான். அப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர் இருக்கு. அப்போ டைலாக்ஸ் சார் எனக்கு மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன், தமிழ் மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் அதெல்லாம் படிச்சு செட்டில் வந்தேன். ஸோ ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அந்த டைலாகை சேஞ்ச் ஆக்கிடும். இது வேண்டாம், அது வேண்டாம், அது வேற குறை டைலாக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 1 வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன கேட்டேன்னா, கிரேஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த கேரக்டர் கொஞ்சம் அதிகமா இம்ப்ரவைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல எல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் அதிகமா வேணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அவங்ககிட்ட? ஸோ அதுதான் சார் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வேணும் சார், நீங்க எழுதுங்க சார் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கூட அந்த ஷெட்யூல் போய் 1 வீக்ல முடியின ஷெட்யூல் தான், அது இன்னும் அதிகமா போய் அப்போ எனக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இருக்கும்ல, ஸோ அது வந்துருச்சு. ராம் சாரோட முந்தைய படங்கள் எல்லாமே பாத்துட்டீங்களா? என்ன படம் உங்களுக்கு ரொம்ப? ஐ லவ் பேரன்பு. யா, பிகாஸ் அந்த லாஸ்ட் சீக்வன்ஸ் கொஞ்சம் இமோஷன் சீக்வன்ஸ் வரும்போது என்னால ஃபுல்லா பார்க்க முடியல. பட் ஏன்னா அது எனக்கு ரொம்ப டச்சான ஒரு படம். ஐ எம் மோர் இன்டு லைக் இமோஷனல் மூவிஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் அ வெரி இமோஷனல் பர்சன். அப்போ எனக்கு ஏன்னா தெரியாது, எனக்கு அந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் இஸ் த மிராக்கிள். ஸோ அந்த படத்திலும் இந்த மாதிரி ஒரு இமோஷன் இருக்கு அந்த படம். அதுകൊണ്ട് எனக்கு ஐ லவ் பேரன்பு. ஏன்னா நீங்க ரொம்ப எமோஷனலா சொல்றீங்க, அந்த மாதிரியான படங்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றீங்க. ஆனா உங்க ஃபிலிமோகிராஃபி எடுத்தா பெரும்பாலும் காமெடி ரிலேட்டடா, ஹியூமர் ரிலேட்டடான படங்கள் தான் நிறைய நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த ஆக்சிமரான் எப்படி நீங்க பாக்குறீங்க? எனக்கு ரெண்டுமே சிமிலர் தான். சிமிலர் தான், சேம் ஃபீலிங் தான். எனக்கு ரெண்டும் காமெடி ஆனாலும் சீரியஸ் ஆனாலும் பண்ணும்போது ஒரே ஃபீலிங் தான் பண்ணுவேன். பட் ஒரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் எஃபர்ட் ஹியூமர் பண்ணும்போது நம்ம இடணும். கொஞ்சம் ஒரு ப்ராசஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், அதுதான் ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரியறது. அண்ட் அட் த சேம் டைம் நமக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் ஹியூமர் பண்ணும்போதுதான் கொஞ்சம் அதிகமா ஆளுகள் வந்து இந்த படம் பார்த்தேன், அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லுது ஹியூமர் பண்ணும்போதா. பட் ஐ லவ் டூயிங் போத். இப்போ அதே மாதிரி இப்போ உங்களோட படங்கள் எடுத்து பார்க்கும்போது சில படங்கள்ல நீங்க லீட் கேரக்டர்ஸ்ல பண்றீங்க, சில படங்கள்ல சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல பண்றீங்க. ஆனா எல்லாமே கேரக்டர் ட்ரிவனான ஸ்கிரிப்ட்ஸ் தான் நீங்க செலக்ட் பண்றீங்க. முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஓகே சொல்வேன் உங்களுக்கு வர ஸ்கிரிப்ட்ஸ்க்கு, நீங்க சொன்னீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்க ஃபிலிமோகிராஃபில ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ பொதுவா ஒரு கதையை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இல்ல உங்களை அப்ரோச் பண்ணது ஒரு கேரக்டருக்கா இருக்கும், இல்ல நான் இந்த கேரக்டர் பண்றேன்னு நீங்க ஏதாவது மாத்தி சொல்லியிருக்கீங்களா? இருக்கு. அப்பன் மூவில அப்படிதான். ஐ திங்க் எனக்கு என்னன்னா இப்படி சொல்ல முடியாது தெரியாது எனக்கு. பட் எனக்கு அந்த சினிமாவோட ஹீரோயினா நடிக்கிறத விட அந்த கதையில ஹீரோயினா நடிக்கிறதா பிடிக்கும். சூப்பர். எனக்கு ஹீரோயினா தான் இருக்கணும்னு ஆசை இல்லை, கேரக்டர் ரோல் வந்தாலும் நான் பண்ணுவேன். பிகாஸ் என்னன்னா அதுல ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட், ஏதாவது ஒரு பண்ணோன்னு ஒரு கிக் இருக்குல்ல நமக்கு கேட்கும் போது. சில டைம்ல நான் ஹீரோயின் தான் கூப்பிடுவேன். அப்ப அந்த டைம்ல நான் ஐ ஆஸ்க் தெம் தட் அந்த கேரக்டர் ரோல் நல்லா இருக்கு, கேன் ஐ டூ தட் அப்படின்னா கேட்குவேன். சில மூவிஸ் எல்லாம் அப்படி ஐ டிட் சம் மூவிஸ் லைக் தட். அண்ட் எனக்கு என்னன்னா நான்
வயசாகி அந்த வடியை பூத்தி நடக்கும் போதும் எனக்கு நடிக்கணும். ஸோ அதனால எனக்கு அந்த ஹீரோயின் இமேஜ் கிடையாது. பிகாஸ் ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ் அண்ட் ஐ நோ மை குட் அண்ட் பேட் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அந்த ஹீரோயின் ஒரு இமேஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும். அது அது எனக்கு பிரேக் பண்ணதுக்கு நான் இன்னும் ட்ரை பண்ணல. பட் என்னால் முடிஞ்சது ஏதாவது பண்ணா I'll do that. அவ்வளவுதான். ஓகே, நைஸ் நைஸ். ஏன்னா இப்போ வரைக்குமே நீங்க எவ்வளவு படங்கள் பண்ணாலும் கும்பலங்கி வந்து அது உங்களுக்கு வந்து அது ஒரு அடைமொழியாவே மாறிடுச்சு. எனக்கும் அது ஒரு யூனிவர்சிட்டி தான் அந்த செட். ஸோ 7 years ஆயிடுச்சு, 6 years ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்துல வந்த எல்லா கேரக்டர்ஸுமே சூப்பரான கேரக்டர்ஸ். ஸோ நீங்க இப்போ இன்டர்வியூ முன்னாடி சொல்லும்போது ரமேஷ் திலக் அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது கும்பலங்கி வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அந்த டேல அவரை டேக் பண்ணி நிறைய ட்வீட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க தமிழ்நாட்டில் இருந்தும் கும்பலங்கி நைட்ஸை. ஸோ அப்படி இருக்கும்போது கும்பலங்கி உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லலாமா, இல்லை கும்பலங்கி உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போச்சுன்னு சொல்லலாமா, இல்லை கும்பலங்கி லைஃப் கொடுத்ததுன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் சொன்னதான் லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணிடுச்சு ஸோ ஐ கேன் டூ சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த ஒரு ஃபீலிங் கொடுத்தது கும்பலங்கி தான். பிகாஸ் அந்த கேரக்டர் சீரியஸ் தான், பட் அதில் எங்கேயோ ஒரு சின்ன நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஹியூமர் இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அதுவும் ஹியூமர் கேரக்டர் ரோல் தான். ஹாப்பி வெட்டிங். அது எப்படியோ அது ஹிட், அந்த கேரக்டர் ரொம்ப ஹிட் அண்ட் வைரல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொஞ்சம் ஹியூமர் எலமெண்ட். அதுக்கப்புறம் நான் 2-3 மூவிஸ் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க. தென் ஒரு 1 year நான் ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டான்ஸ் டீச்சர். ஐ வாஸ் டான்ஸ் டீச்சர். ஓகே. ஸோ ஐ டிட் மை BA இன் பரதநாட்டியம். ஓகே. ஸோ அந்த டைமில் தான் இந்த ரைட்டர் ஷியாம் புஷ்கரன் ஷியாமேட்டனை கால் பண்ணிட்டு ஹி ஆஸ்க் மீ ஃபார் லைக் ஒரு ஆடிஷன் கொடுக்கலாமா அப்படி கேட்டேன். ஸோ அவர் ஹாப்பி வெட்டிங் பார்த்து தான் என்ன இந்த மூவியில் சூஸ் பண்ணிது. ஸோ அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு இனி சினிமா வேண்டாம், பிகாஸ் நல்ல கேரக்டர் கிடைக்கல. ஸோ அதனால விட்டுடலாம், ஜோலி பார்த்து போயிடலாம், குட்டில எல்லாம் படிப்பிச்சு. ஸோ அப்படி டான்ஸ் எல்லாம் ஆகிட்டு போயிடலாம். அந்த டைம்ல தான் ஷியாமேட்டம் கால் பண்ணிட்டு இந்த லைஃப் கொடுத்தேன். சூப்பர். ஸோ கும்பலங்கிக்கு அப்புறம் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் உங்களை நோக்கி வந்திருக்கும். நீங்கள் தமிழ்லேயே நிறைய அப்ரோச்சஸ் வந்ததுன்னு சொன்னீங்க, மலையாளத்துலேருந்து நிறையா வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸாக இருந்திருக்கும். கும்பலங்கி நைட்ஸ் மாதிரியான ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணி அது சக்ஸஸ் ஆயிருக்கு. உங்களோட கேரக்டர், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பாராட்டுறாங்கன்னும் போது அதுக்கப்புறம் நம்ம பிக் பண்றதுல வந்து ரொம்ப தெளிவான ஒரு டெசிஷன் இருக்கணும்ல. ஸோ அதை நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? எதிர் அது மலையாளம் ஸ்கிரிப்ட்ஸா இருக்கலாம், இல்லை தமிழ், எனி லாங்குவேஜ்? எனக்கு சின்ன வயசுல இருந்தே என்னோட எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது எனக்கு ஃபேமிலி, அப்பா அம்மா கொடுத்த ஒரு ஃப்ரீடம் தான். அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா டான்ஸ் படிக்கணும், அது டிசிஷன் என்னோட தான். அது அவர் கொண்டு போய் they let me do that. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நான் என்ன கேட்டேன்னா, கேரளாவில் வந்து கலாதிலகம்னு ஒரு திங் இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் ஆயிடுச்சுன்னா, கலாதிலகம்னா எல்லா காம்படிஷன்ஸ்லுமே ஸ்டேட்டில் ஒரு காம்படிஷன் வரும், ஆர்ட்டோட காம்படிஷன் தான். ஸோ அதில் டான்ஸு தான் மெயின் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அதில் நீங்கள் 4 ஐட்டம்க்கு பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு 3 ஐட்டமில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சுன்னா யூ வில் பிகம் த கலாதிலகம். ஓகே. அப்போ அந்த டைமில் பழைய மலையாளம் சீரீஸ்ல ஸோ காவ்யா மாதவன், நவ்யா நாயர் அவர் எல்லாமே கலாதிலகம் ஆயதுக்கு அப்புறம் தான் சினிமையில வந்து. ஸோ எனக்கு அந்த கலாதிலகம் ஆகணும். அதுனா அப்படின்னா சினிமையில வர முடியும். ஸ்கூல்ல எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்ன ஆகணும், அப்ப நான் சொல்ல எனக்கு சினிமா நடி ஆகணும். ஸோ அந்த இது எனக்கு சோபனா மாமோட மூவி பார்த்து தான் அந்த சாதனை என்னோட தலையில வந்தது. என்ன மூவினா மணிச்சித்திரத்தாழ். அது தூரதர்ஷன் ஒரு சேனல் இருக்கு, அதுல வருவேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அந்த கலாதிலகம் டிசிஷன், அதுவும் அம்மா அப்பா they let me do that. அதுல நிறைய காசு போயிட்டேன். பிகாஸ் என்னன்னா செகண்ட் ப்ரைஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கணும்னா யூ ஹாவ் டு பே எக்ஸ்ட்ரா மணி டு த ஜட்ஜஸ், தென் ஒன்லி யூ வில் கெட் தட் ப்ரைஸ். அது வேறயா? யா, அது வேற ஒரு பிசினஸ் தான். அப்போ இப்போவே இருக்கு அது, பட் அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அப்போ ஒரு +1 படிக்கும்போது என்னோட பேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு. பிகாஸ் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு அது கிடைக்கல.
ஸோ அதனால நான் என்ன யோசிச்சேன்னா டான்ஸ் வேண்டாம், நெக்ஸ்ட் என்ன டிராமா. அப்ப அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா என்னோட டிராமா படிக்கிறதுக்கு விடுமா? அதுக்கு அவர் விட்டேன். ஸோ அந்த டிராமாக்கு +2ல போய் ஸ்டேட்ல போய் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆனேன். அங்கே இருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு, ஐ கேன் டூ ஆக்டிங், அவ்வளோவா. ஸோ தென் என்னன்னா நெக்ஸ்ட் என்ன, நெக்ஸ்ட் +2 കഴിഞ്ഞ് வாட்ஸ் நெக்ஸ்ட்? எனக்கு படிக்கண்டா, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்டடி லைக் டாக்டர் ஆகண்டா, இன்ஜினியர் ஆகண்டா, எதுவும் வேண்டாம், ஆர்ட்டில் ஏதாவது ஆகணும். ஸோ அப்போ கேட்டேன், எனக்கு பிஏ எனக்கு டிகிரி வந்து டான்ஸில் எடுக்கணும், ஸோ பரதநாட்டியம் எடுக்கணும். அதுவும் அவர் என்ன விட்டேன். அப்படி டிகிரி செகண்ட் இயர் காலேஜில் படிக்கும்போதுதான் ஒரு ஆடிஷன் வந்த ஆடிஷன் கால் என்னோட ஃப்ரெண்டு அயச்சது. ஸோ அதுக்கு அப்பா கிட்ட சொன்னேன். அப்போ அவர் போகலாம். அம்மா என்ன சொன்னா வேண்டாம், இவ்வளோ சீரியஸா போகுன்னு அவரு நினைக்கல. அப்ப அவர் என்ன, இந்த இண்டஸ்ட்ரி நமக்கு இல்ல, நமக்கு யாருமே தெரியாது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எதுவும் இல்லை, வேண்டாம் வேண்டாம் போகண்டா அப்படி சொன்னேன். அம்மா ஒரு ட்ரை அம்மா, இவ்வளோ நீங்க என்ன அலோவ் பண்ணிருக்கல, இதுவும் கூட அப்படி கேட்ட. நானும் அப்பாவும் கூட போய் அந்த ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி, என்னோட ஃபர்ஸ்ட் ஆடிஷன் தான், அதுல என்னாயி. அதுக்கப்புறம் நேற்று சொன்னல அந்த கொஞ்சம் கேரக்டர் ரோல் நான் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம்ல அம்மா கிட்ட சொன்ன, அம்மா இல்ல ஞான் அந்த டான்ஸ் டீச்சரா போயிடலாம். அதுவும் அவர் என்ன ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம்னா எனக்கு அது லைஃப்ல ஃபுல்லா கிடைச்ச ஒரு இதுதான். ஸோ அது இங்கே எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதாவது கேட்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 விஷயம்தான் யோசிப்பேன். ஒன்றுனா இந்த கேரக்டர் எனக்கு பண்ணும், அந்த ஒரு கிக்கு வேணும். 2னா இந்த கேரக்டர் நான் பண்ணினா ஆடியன்ஸுக்கு என்ன அந்த கேரக்டரா பார்க்க முடியுமா இல்லையா. கிரேஸ் ஆண்டனி அவட வேண்டாம், ஸோ அந்த கேரக்டரா பார்க்க முடியுமா இல்லையா. அந்த 2ல ஏதாவது ஒன்று எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா ஐ வில் சே எஸ். அந்த எஸ் சொல்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் நோ சொல்றதா ரொம்ப கஷ்டம். எனக்கு பிடிக்காத விஷயம், எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான். பிகாஸ் அவரு எவ்வளோ ஆள்களை யோசிச்சுதான் நம்ம கிட்டே வரும். அப்போ நம்ம எஸ் சொல்றதுன்னு நினைச்சுதானே அவர் வருது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் எப்பவுமே அவரை ஹர்ட் பண்ணாம நம்ம ரீசன் ஜென்யூனா அவர்கிட்ட சொல்லிதான் நான் நோ பண்ணுவேன். ஸோ யா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஹீரோயினுக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அதை நான் இது பண்ணணும்னு நினைக்கல, அப்படி பண்ணிச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொன்று, உங்களோட ட்ராவலும் எப்படி இருந்திருக்குன்றது டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸுன்றது நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அதை நீங்கள் பெர்சீவ் பண்ணியிருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்க முடியுது. ஸோ சினிமாவில் நீங்கள் என்னவா இருக்கணும், நீங்கள் நடிக்கணும் அப்படின்றத தாண்டி, மக்கள் ரசிக்கணும் அப்படின்றத தாண்டி, நமக்கு சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு தோணும்ல, ஆசையாக இருக்கும்ல. இப்போ தமிழ் படம் பண்ணால் ப்ராப்பராக டெபியூ ஆகணும்னு இதுக்கு முன்னாடி வர சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நீங்கள் நோ சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்டையராக உங்களோட கெரியர் வந்து எதை நோக்கி போகணும், எப்படி இருக்கணும், என்ன மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐ நார்மலி கோ வித் த ஃப்ளோ. ஓகே, அப்படிதான். நார்மலி எப்படின்னா, மலையாளத்தில் இட்ஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நம்ம கேட்குற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த ஒரு ஃபீலிங் தான் மலையாளத்தில். ஸோ அந்த ரியலிஸ்டிக்லேருந்து நல்லது செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிங்கோட மீட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் ஆடிஷனில் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் ஹாப்பி வெட்டிங்கோட ஆடிஷன் கழிஞ்சு நான் ஒரு ஆடிஷனுக்கு போனேன். ஸோ அந்த டைமில் இது என்ன மூவின்னு தெரியாது, அப்போ போனேன். அப்போ அவர் சொன்ன என்னன்னா, கிரேஸ் உங்களோட மீட்டர் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் டவுன் பண்ணணும். நாடகம் ஒரு மீட்டர் இருக்கு. பிகாஸ் அந்த டைம்ல நாடகம் பண்ணிட்டே இருந்தேன். பிகாஸ் என்னன்னா, நம்ம நாடகம் பண்ணும்போது ஸ்டேஜில் ஒரு 100 and 200 பீப்புள் இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் உட்கார்னவருக்கும் நம்மளோட இமோஷன் எல்லாமே கேட்கணும். ஸோ அப்போ நம்மளோட மீட்டர் வந்து 10 கூட கிடையாது, 100ல தான் பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல குட்டியா இருந்துச்சுண்ணா. ஸோ எனக்கு தெரியாது இந்த மீட்டர் என்னமோ தெரியாது. அப்போ அவர் சொன்னா, கொஞ்சம் அதிகமா இருக்கு மீட்டர், கொஞ்சம் மீட்டர் கம்மி பண்ணி பண்ணுங்க அப்படி சொன்னப்ப எனக்கு என்ன மாதிரி மீட்டர் அது அப்போ இந்த மாதிரி நம்ம நார்மலி பேசுன மாதிரி பேசணும், அல்லாத நம்ம நார்மலி பேசுன மாதிரி பேசணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னேன்.
அதுக்கப்புறம் நான் கும்பலங்கி பண்ணும்போது தான் எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சது. பிகாஸ் என்னன்னா அதுல ஒரு ஆடிஷன் டேப் இருக்கு, யூடியூப்ல இருக்கு அந்த ஆடிஷன் கிளிப்பு. என்ன கொண்டாக்கிட்டு என்னங்க போய் கூட ഈ നാട് റോട്ടിൽ മഴ. ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் நமக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அது அதனால் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் தட். பட் நம்ம உள்ளே இருக்கிற இமோஷன் அது வெளியில் கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன வரும்னா நம்ம பிஹேவ் பண்ணுவேன். ஆக்டிங் கிடையாது அதில். ஸோ பிஹேவ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒருத்தர் பேசும்போது அது நம்ம ரியலாக அது உட்கார்ந்து பேசுன மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணோம் அந்த டைலாகுக்கு. ஆக்ட் பண்ண வேண்டாம். ஸோ அது ஒரு ஒரு எப்படி சொல்ல ஒரு கிராஃப் தான். அது மைண்ட்ல இருக்கணும். பட் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃபிகல்ட். ஹியூமர் பண்ணும்போது அந்த மீட்டர் கொஞ்சம் அதிகமாக வேணும். எஸ். இப்போ ரீசென்ட்லி நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், நாகேந்திரன் ஹனிமூன்றது. எஸ் எஸ் வித் சுராஜேட்டன். அதில் மீட்டர் என்னன்னா ரொம்ப ஹையாக இருக்கும். அதில் மீட்டர் நார்மல் மீட்டர் கிடையாது. அந்த கேரக்டருக்கு ஒரு மீட்டர் இப்படிதான் மீட்டர் டைரக்டருக்கும் என்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இது இது எப்படி இருக்குன்னு. ஸோ ஒவ்வொரு டேக் பண்ணும்போது நான் அவர்கிட்ட காட்டி கொடுக்கும், சார் இந்த இது வேணுமா இந்த வேணும். ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தாலே அவருக்கு பிக் பண்ண முடியும். அந்த டிஃபிகல்ட்டியான கேரக்டரும் இருக்கு. அதுவும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது அப்படி பண்ணும்போதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு டேலண்ட்டை விட அது ஒரு இப்போ நம்ம கடையில் போகும்போது இந்த சுடிதாருக்கு வேற கலர் இருக்கான்னு கேட்கும்ல. அது கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் இதுதான் பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். சூப்பர் சூப்பர். டன். ஸோ அப்போ ஸ்கில் அப்படின்றத தாண்டி இதுக்குள்ள ஒரு டெக்னிக் இருக்குன்றதை நீங்க ஃபீல் பண்றீங்க. டெக்னிக் அது எக்ஸ்பீரியன்ஸால நம்ம கெயின் பண்ண முடியும். அல்லாத நமக்கு அது வராது. ஸோ அதுவும் ரைட்டான பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது அது கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு புதுசா வரன எப்படி சொன்னா புதுசா வரனா குட்டிகள் மீன்ஸ் புதுசா வர ஆர்டிஸ்ட்க்கு இப்போ எப்படின்னா அந்த ரைட் பீப்புள் என்னன்னு தெரியாது. பிகாஸ் என்னன்னா அவரு எப்படி சொல்லுவேன், அந்த ஒரு ஃபிலிமோட அந்த ஒரு மேஜிக்கான ஒரு ட்ரீமி வேர்ல்டு பார்த்து தான் வருவேன். ஸோ அது இட் வில் டேக் டைம். ஈஸியாக கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது. பேஷன்ஸ் வேணும். ரைட்டான ஒரு டீம் எல்லாம் தெரியும் போது அங்கேருந்து போகணும். பிகாஸ் அதில் நமக்கு எதுவும் கிடைக்காது. மேபி நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நம்ம லிஸ்ட்ல ஒரு படம் ஏறும், அவ்வளவுதான். பட் எதுவும் கிடையாது. எப்பவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் என்னோட ஒரு ஃபிலிமோகிராஃபில ஒரு படம் இருக்கு. ஆஸ் அ பர்சன் கூட எனக்கு என்ன அதில் எடுக்க முடியும், எந்த ஒரு ஹாப்பியா இருக்கலாம், சேடா இருக்கலாம், எதா இருந்தாலும் எந்த ஒரு எலமெண்ட் உங்களுக்கு அந்த படத்துல இருந்து கிடைச்சது, அது ஒரு it's a life learning experience. Nice. So yeah, பேச ஆரம்பிச்சனா I'll become like this, but yeah, புரியுது. because என்னன்னா எனக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கு. பட் ஒரு சினிமா சீரியல்ல பாத்தீங்கன்னா ஒரு 120 பீப்புள் இருக்கும். ஸோ எல்லா திவசம் இந்த 100 பேருக்கு இடையில தான் இருக்கும். பட் எனக்கு அந்த ஒரு சோஷியல் ஆங்ஸைட்டி ஆக்டிங் பண்ணும்போது வரல. ஐ லவ் டூயிங் தட். பட் வெளியில இறங்கும் போது இப்போ ப்ரொமோஷன் கிட்ட எல்லாம் போகும்போது அல்லாத சும்மா கிரவுட் கடையில போகும்போது எனக்கு அந்த ஒரு ஆங்ஸைட்டி வரும். பிகாஸ் என்னன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு பி அரவுண்ட் வித் ஆல் தீஸ் பீப்புள். பட் ஐ லவ் ஒப்சர்விங் பீப்புள். அது வேற விஷயம். அது ஆக்சுவலி ஒப்சர்வ் பண்ணி தான் நமக்கு நல்ல ஆக்டர்ஸ் ஆக முடியும். சூப்பர், கரெக்ட். அது பிகாஸ் அது ஒரு எப்படி சொல்ல ஒரு ஹோம்வொர்க் மாதிரி. அது ஒரு ஹோம்வொர்க் மாதிரி டெய்லி ரீட் பண்ணிட்டு அப்போ நிறைய கேரக்டர்ஸ் மைண்ட்ல இருக்கும். ஸோ ஒரு டைரக்டர் ஒரு கேரக்டர் சொல்லும்போது இந்த ஆக்டர் எப்படி நடக்குவே சார், அப்போ ஒரு புதுசா ஏதோ ஒரு நடப்பு கொடு அப்படி கேட்டா நம்மளுக்கு என்ன நடப்பு கொடுக்கும்.
ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம யாரா ஒருத்தரை ஒப்சர்வ் பண்ணி வச்சுன்னா அவரோட அந்த ஸ்டைல் எடுத்து நமக்கு இங்க யூஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே, செம செம, ரைட். ஸோ நீங்கள் இப்போ சினிமாவில் பை த ஓவர் த இயர்ஸ் வந்து ஆஸ் அ பர்சனாகவும் ஆஸ் அ ஆர்டிஸ்டாகவும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒரு ப்ரோ ஆகிட்டே இருக்கீங்க. இதில் ஓகே, இப்போ இதில் நம்ம படம் பார்க்குற விதமுமே மாறி இருக்கும்ல. இப்போ மணிச்சித்திரத்தாள் பார்த்துட்டு உங்களுக்கு சினிமாவுக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்ததுக்கும் இப்போ நீங்கள் மணிச்சித்திரத்தாள் பார்க்கும்போதும் இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அப்போ பார்த்த சினிமாவை இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆஸ் அன் ஆர்டிஸ்டா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸோட பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்ததுல என்னது இப்படி இருக்குன்னு நீங்கள் ஆச்சரியப்பட்ட படம்? அது ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ நான் ஒரு படம் ஹியூமரா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா I'll try to watch more comedy movies. Okay. Then serious ஒரு கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் சீரியஸா அது எந்த எலிமெண்ட் இருக்கோ அந்த மாதிரி படம் எல்லாம் நான் அந்த டைம்ல அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி ஒரு 1 week before நான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அப்படி பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு எனர்ஜி எனர்ஜி கிடைக்கும். ஷூட்டுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 1 week before அப்படிதான் சொல்லுவேன் இருக்கும். சில சமயத்து அதில் ஆஸ் த டைரக்டர் ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேட்கும். பட் மலையாளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸ் நிறைய இருக்கு. ஒரு பேர் எடுத்து கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி பழைய மூவிஸ் இருக்கு. எஸ்பெஷலி உர்வஷி மாமோட கேரக்டர்ஸ் அண்ட் அம்பிகா மாமோட கேரக்டர், சோபனா மேமோட கேரக்டர், கல்பனை சேச்சியோட கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு படம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிருந்தாவது உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும். தட்ஸ் ஃபார் ஷுவர். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் நிறைய ரிச்சஸ் படங்கள் இருக்கு. ஸோ எனக்கு இப்போ ஒரு படம் பிக் பண்ண முடியாது. பட் மை மோஸ்ட் ஃபேவரட் மலையாளத்தில் மணிச்சித்திரத்தாள் தான். பிகாஸ் என்னன்னா அதில் எல்லா கேரக்டருமே நேற்று சொன்ன மாதிரி எல்லா கேரக்டருக்கும் அந்த ஒரு பவர் இருக்கு, அந்த ஒரு இமோஷனல் பேலன்ஸ் இருக்கு. அண்ட் ஹியூமர் பார்த்தீங்கன்னா ஐ லவ் திலீபேட்டன்ஸ் மூவி எல்லாமே ரொம்ப பிடிக்கும். லைக் எஸ்பெஷலி சிஐடி மூசா, பாண்டிப்படா, ஃப்ரெண்ட்ஸு, இங்கே தமிழ்ல நிறைய ரீமேக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி அதுதான். சூப்பர். ஓகே, தமிழ் சினிமாவை நீங்க எப்ப இருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிகாஸ் ஸ்கூல்ல படிக்கும்போது அவனோட ஸ்கூல் டிரைவர் 8th, 9th, 10th நான் வேற ஸ்கூல்ல படித்தேன். ஓகே, கண்டநாடு ஸ்கூல்ல பேரு, சென்ட் மேரிஸ் கண்டநாடு. ஸோ அங்கே படிக்கும்போது என்னோட ஸ்கூல் பஸ்ஸோட டிரைவர், ஐ திங்க் அவரோட பேரு சூர்யா நான் நினைக்கிறேன். சூரா சேட்டர், எஸ் சூரா. ஸோ அவரு இப்போ அவரோட அந்த டைம்ல பென்ட்ரைவ் தான். பென்ட்ரைவ்ல டெய்லி காலையில வரும்போது ஈவினிங்கும் ஒரு பாட்டு பிளே பண்ணுவேன். யாரோட பாட்டு தெரியுமா? விஜய், சூர்யா, அல்லு அர்ஜுன் இவரோட பாட்டு டெய்லி பிளே பண்ணுவேன். ஸோ அந்த டைம்ல என் வீட்டில் அந்த டிவி கிடையாது, வீட்டில் டிவி இல்லை. ஸோ அப்போ பாட்டெல்லாம் கேட்கறது இந்த பஸ்ஸில் போன வழிதான். ஓகே, தமிழ் பாட்டு, அவரு அல்லு அர்ஜுனோட தமிழ் பாட்டு மட்டும் தான் வைப்பேன். ஸோ ஐ திங்க் அவரு இவரோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன், விஜய் சாரோட ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் அந்த டைம்ல எனக்கு ஒரு ஸ்கூல்ல ஒரு பின்னாடி சுத்தின ஒரு பையன் இருந்துச்சு. ஸோ அவரு விஜயோட ஃபேன் தான். ஸோ அந்த டைம்ல இருந்த அந்த விஜய் யாரு அப்படி பார்க்கும்போது அவரோட புக்கில் எல்லாரும் இப்படி படம் எல்லாம் ஒட்டிச்சு. ஸோ அங்க இருந்துதான் எனக்கு தமிழ் என்னன்னு, தமிழ் வேற ஒரு பாஷான்னு அப்படி எல்லாம் புரிஞ்சது அந்த டைம்ல தான். ஸோ ஐ வாஸ் லைக் வெரி நாட்டி, ஒரு டோம்பயமான ஒரு பொண்ணுதான் அந்த டைம்ல. ஸோ அங்கிருந்து எனக்கு தமிழ் பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். டாடி மம்மி சாங் எல்லாம் அந்த டைம்ல ஓடிட்டு இருந்து. பின்ன அல்லு அர்ஜுன் சாரோட நிறைய. ஸோ அதுக்கப்புறம் ஐ பிகேம் அல்லு அர்ஜுன் ஃபேன். எனக்கு ஒரு புக் அம்மா மேக்ஸுக்காக மேடிச்சது, அந்த புக்கு ஐ டர்ன்ட் இட் அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுனோட எல்லா படமும் கட் பண்ணி இந்த புக்கில ஒட்டிச்சு வைக்கும். சோ என்னோட கலெக்ஷன் இருந்துச்சு 3 புக்கு. அதுக்கப்புறம் அம்மா அது கண்டுபிடிச்சு அம்மா அடிச்சு ஓர்க்கும் போது எனக்கு வலி வரும் அந்த மாதிரி. ஸோ பிகாஸ் என்னன்னா அல்லு அர்ஜுன் சாரோட படம் எல்லாம் மலையாளத்துல டப் பண்ணியிருந்த டைம் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் சூர்யா சாரோட மூவிஸ்,
தமன்னா மேமோட மூவிஸ் அந்த எஸ் 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 அது எல்லாமே பார்த்து எனக்கு தமிழோட மூவிஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் என்னோட ஃபேவரட்டான மூவி தான் 3 தனுஷ் சாரோட மூவி. அது என்னோட சேச்சி எனக்கு கொடுத்த ஒரு இதுதான். அவருக்கு அந்த டைம்ல ஒரு போன் வாங்கி அந்த போன் ரிங்டோனு தான் இந்த 3ல பாட்டு. ஸோ விஜய் சார்ல இருந்து ஆரம்பிச்சு தனுஷ் சார் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சினிமாக்கு வந்துட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இங்க வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்காங்க. அது ஹீரோயின்ஸா மட்டும் இல்லாம ஆர்டிஸ்டாவும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ விக்ரம் சார்னே எனக்கு டக்குன்னு கலாபவன் மணி சார் ஞாபகம் வராங்க. ஸோ விக்ரம் சாரோட பல படங்கள் அவர் வந்து அசோசியேட் ஆயிருந்திருக்காரு. ஸோ சார் மிஸ் பண்றோம், நிறைய படங்கள் கமல் சாரோட ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சுராஜ் வெங்கடமோட வந்து இப்போ இதுல வீரதீர சூரன்ல இருந்தாங்க. ஃபகத் பண்ணிட்டு இருக்காரு, நிவின் பண்றாரு, துல்கர் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியாலும் இது பண்ணப்படுது. ஸோ ஷைன் டாம் சாக்கோ, இப்போ பெசில் ஜோசப் எப்ப தமிழுக்கு வருவாரு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோஜு அவரை வந்து கமல் சார் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணாரு இதுல. சோ அங்கிருந்து வரவங்க எல்லாருக்கும் இங்க பயங்கரமான செலிப்ரேஷன் இருக்கு. அவங்க எல்லாரும் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க நீங்க அங்கிருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு? இப்போ நீங்களும் இங்க வந்துட்டீங்க அந்த வரிசையில, நமக்கு அது புது எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சொன்னல, நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிசெப்ஷன் அங்கே கிடையாது. அது ஒரு நெகட்டிவா நான் சொல்லல. பிகாஸ் நம்ம அப்படிதான் எப்பவுமே நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு மாதிரி தான் பாக்குவேன். பிகாஸ் நான் வெளியில எல்லாம் போய் நான் ஷாப்பிங் எல்லாம் பண்ணும்போது, ஷாப்பிங்னா என் அம்மா வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கான அம்மா. அப்படின்னா பலச்சரக்குனா நம்ம ஸ்டேஷனரி எல்லாம் வாங்குறதுக்கு நான் தான் போவேன். சோ நீ சினிமா நடி இல்ல, எனக்கு நீ என் பொண்ணுதான், போய் வாங்கிட்டு வா அப்படி சொல்லு. ஸோ அப்படி நான் போகும்போதெல்லாம் இந்த ஒரு 40-50 கடையில அம்மா தான் எல்லாருமே என்கிட்ட வரும். ஸோ அவருக்கு எப்பவுமே நான் ஒரு பொண்ணு மாதிரி தான். ஒரு 20 கிட்ஸுக்கு நான் வந்து ஒரு சேச்சி மாதிரி தான். கிட்ஸுக்கு நான் வந்து ஹியூமர் பண்ற ஒரு சேச்சி. ஸோ எனக்கு கிடைக்கிற ஒரு ரிசப்ஷன் இட்ஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்னன்னா, ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த ஆள்களுக்கு என்னோட பேர் தெரியாது. அந்த டைம்ல அவர் எல்லாருமே என்ன அந்த கேரக்டர் நேம் தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். they used to call me like சிமி from கும்பளங்கி அண்ட் அந்த மாதிரி தான் கூப்பிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சேன்னா, என்னோட பேர் தெரியாது அப்படின்னா நான் பண்றதுல எந்த ஒரு தப்பு இருக்கு. பிகாஸ் நான் ஒரு ஆர்டிஸ்டா வளரல, இவ்வளவு மூவிஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஏன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் தோட்டு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னேன், டேய் எவ்வளவு பேருக்கு இந்த பாகி கிடைக்கும், உன்னோட கேரக்டர் நேம் தான் அவர் கூப்பிடுறேன். ஸோ ஆக்சுவலி இட்ஸ் எ பிளெஸ்ஸிங். இது ஒரு பிரச்சனையா தலையில ஏத்துக்காத. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதுக்கப்புறம் இட் வில் டேக் டைம், பட் வந்துடலாம், பரவாயில்ல அப்படி வச்சு இப்போ ரெண்டுமே ஆட்களுக்கு தெரியும். ஸோ அது அந்த ஒரு எப்படி சொல்லுவோம், அந்த ஒரு தோட்டம் எனக்கு இப்போ போயிடுச்சு. ஸோ என்னோட ஆளுகள் எனக்கு ரொம்ப ஃபேமிலி மாதிரி. ஸோ இங்கே வரும்போது அது கொஞ்சம் வேறொரு அஃபெக்ஷன் கிடைக்கிறது. இட்ஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நம்ம கொலீக்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், ரெஜிஷா என்னோட ரியலி க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரும் தமிழ்ல அவரும் சொல்ற சேம் விஷயம் தான். கிரேஸ், நீ தமிழ்ல போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அன்பு டிஃப்ரெண்டா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணு, ப்ளீஸ் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது இப்போ ஆக்டிங், அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் சம்பந்தமா ஏதாவது கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு கேட்குற ஒரு மென்டர் மாதிரி அந்த கேரளா இண்டஸ்ட்ரியில யாராவது இருக்காங்களா? சீனியர் நிறைய பேர் இருக்கு. ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு விஷயம் லைஃப்ல ஏதாவது வந்துருச்சுன்னா எனக்கு அந்த சஜஷன் கேட்கிற ஒரு ஆட்டிடியூட் இல்ல. தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அதோட ஃபுல் கிரெடிட் அண்ட் எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு மூவி, இப்போ எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட கேட்டேன். ஸோ நீங்க சொன்னா அது பண்ண அப்படி சொன்னீங்க. வாட் இஃப் அது சக்சஸ் ஆகலைன்னா நான் சொன்னனாலதான் அப்படி இல்லை, எனக்கு அந்த தோணல் வரல, பட் உங்களுக்கு அது வரும். அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இது வருமா, அது என்னோட ஒரு இன்செக்யூரிட்டி தான். பட் அது ஒரு வாட்டி அப்படி வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு. ஸோ வேண்டாம், சும்மா அவருக்கு இது கொடுக்க வேண்டாம் அப்படி வச்சு, நான் ரைட் ஆனாலும் ராங் ஆனாலும் ஐ வில் டேக் த ஹோல் ரெஸ்பான்சிபிலிட்டி. சூப்பர், பெஸ்ட். அதுதான் லைஃப்லயும் அதுதான்
பெஸ்டா வேணும்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஒரு இது வேணும்ல, ஒரு சப்போர்ட் வேணும்ல. ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் வந்து எல்லா ஸ்கிரிப்டும் அம்மாக்கு கொடுக்கும். மலையாளத்தில் வர எல்லா ஸ்கிரிப்டும் அம்மாக்கு கொடுக்கும். ஸோ அம்மா லவ் ஸ்கிரிப்ட் எல்லாம் படிக்கிறது ரொம்ப இஷ்டம். சும்மா வாய்க்கன்னு பயங்கர இஷ்டம்னு. ஸோ அவர் என்னன்னா ஒரு 2 hours ஃபுல் ஸ்கிரிப்ட் படிக்கும். ஸோ அந்த ஸ்பீடு தான். ஸோ மலையாளத்துனா ஒரு 200-250 pages இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சு ரொம்ப ப்ரூட்டலி ஆனஸ்ட் ரெஸ்பான்ஸ் தான் அவருக்கு. நான் இப்போ அம்மா இந்த மாதிரி ஆனஸ்டி வேண்டாம், ரொம்ப ப்ரூட்டலா இருக்கு. ஸோ சில டைம்ல இந்த கேரக்டர் இது என்ன கேரக்டர் வேண்டாம் அப்படி சொல்லுவேன். சில டைம்ல இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கு, இது நீ பண்ண. அப்ப நான் அம்மா இது ஹீரோயின் இல்ல, இது கேரக்டர் ரோல் தான். இந்த கேரக்டர் ரோல் நல்லா இருக்கு, ஹீரோயின் ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை அப்படி சொல்லுவேன். ஸோ அது பண்ணாத, இந்த கேரக்டர் ரோல் நல்லா இருக்கு, அதை பண்ணு அப்படி சொல்லுவேன். ஸோ அதுதான் நான் கேரக்டரா. எஸ். ஸோ வீட்லயே இருக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ யா இப்போ இல்லை, பிகாஸ் அம்மாவுக்கு போர் ஆயிடுச்சு. நிறைய ஸ்கிரிப்ட் வரும்ல, ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால இப்போ இல்லை. ஆனா பெரும்பாலான படங்கள்ல உங்களோட ரியல் ஏஜை தாண்டின கேரக்டர்ஸ் தான் உங்களுக்கு வருது. சோ அந்த கேரக்டரா அது ஒரு சில படங்கள் ஓகே, பட் அது எங்களுக்கு கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்றது சூப்பரான விஷயம் தான். இப்போ நான் நிமிஷா மீட் பண்ணும்போது அவங்கள்ட்ட நான் அதை கேட்டேன். இப்போ மாலிக் மாதிரியான ஒரு படத்துல வந்து அவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து அவங்களோட ரியல் ஏஜுக்கும் அதுல அவங்க பண்ண கேரக்டருக்கும் இருக்கு, அதனால நம்ம கன்வின்சிங்கா பண்ணிருந்தாங்க. ஸோ அதே மாதிரிதான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய படங்கள்ல உங்களுக்கு வந்து உங்களோட ரியல் ஏஜை விட ஒரு 5 years 7 years அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஏஜ்ல இருந்து இந்த கேரக்டர் பாக்குறதுன்றது எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்ச். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பறந்து போல நான் ஒரு குழந்தையோட அம்மா. எனக்கு மதர்ஹுட்னா என்னன்னு தெரியாது. பிகாஸ் என்னோட சிஸ்டரோட குழந்தை நான் கொஞ்சம் அவரு ஜனிக்கும் போதெல்லாம் பார்த்தேன். பட் அந்த ஒரு மதர்ஹுட் ஃபீல் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ எப்பவுமே நான் சொன்ன மாதிரி ஒப்சர்வேஷன் தான் அதோட கீ. ஸோ கும்பலங்கி பண்ணும்போது ஐ யூஸ் டு அப்சர்வ் மை மதர். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு கொஞ்சம் ஃபிசிக்கலி கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால ஐ ஸ்டார்டட் கெய்னிங் வெயிட். அப்போ நம்ம தப்பு சொல்ல முடியாது, நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு மெச்சூரிட்டி தோணும்போது அதில் தானே நம்மளை காசு பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த ஃபேக்ட். பட் அதில் ஹர்ட் ஆன விஷயம் என்னன்னா அந்த பாடி ஷேமிங் பார்ட்டு தான். அதை இக்னோர் பண்ணி வச்சிங்கன்னா எனக்கு என்னோட ஏஜ் ரிலேட் பண்ணுற கேரக்டர்ஸ் அது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் பண்ணல, பட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தேட். இப்போ ஹெல்த் எல்லாம் நார்மலாக ஆயிட்டே இருக்கு. இப்போ சம் ஹார்மோனல் இஷ்யூஸ் அண்ட் ஆல், ஐ ஹேவ் ஹைப்போதைராய்டு இஷ்யூ. ஸோ அதனால நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மூவி பண்ணும்போது எனக்கு டிஸ்க் பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ இந்த மூவியில் அதை தான் சொன்ன ஆரம்பிச்சுன்னா நிறைய விஷயம் இருக்கு இந்த மூவி பற்றி பேசும்போது. ஸோ அதுக்கப்புறம் சர்ஜரி, ஸோ நிறைய மெடிக்கேஷன் எல்லாம் வந்து அந்த ஸ்டீராய்டு எல்லாம் போட்டு கொஞ்சம் அதிகமாக வெயிட் ஆயிட்டேன். ஸோ அது லூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. பிகாஸ் நம்ம பாடி ஷேம் பண்ணும்போது நமக்கு எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதனால தாடா அது இப்படி சொல்லாத அப்படி சொல்ல முடியாது. ஸோ ஒரு அளவு விட நான் அதை ஸ்டார்டட் இக்னோரிங் தேட். இப்போ என்னன்னா இதெல்லாம் விட்டு எனக்கு நல்ல கான்ஃபிடென்டான ஒரு ஃபேஸ் வேணும், ஒரு ஹெல்த் வேணும். அதுக்கப்புறம் எனக்கு கேரக்டர்ஸ் வரும், அதுதான் என்னோட ஒரு கான்ஃபிடென்ஸ். பட் யா அது ஃபேக்டா கொஞ்சம் அதிகமா மெச்சூரிட்டி எல்லாம் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். கன்வின்சிங் என்னன்னா இந்த ஒப்சர்வேஷன் இருந்துச்சுனால தான் மேபி. பிகாஸ் என்ன நான் ரோஷாக் பண்ணும்போது மம்முக்கா கிட்ட அந்த ஒரு காம்பினேஷன் வரும்போது அந்த ஒரு ஃபீல் வேணும்ல. அப்போ நான் ஒல்லியா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதான் அந்த பிசிக்கல் லிமிட்டேஷன் சொல்லல. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு நம்ம உள்ள இருந்து வரணும் ஒரு 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 பவர் இல்லை. ஃபைட் பண்ணும்போது அல்லாத ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் சீன் எல்லாம் பண்ணும்போது அந்த ஒரு ரியாலிட்டி உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணோன்னா அது எனக்கு ரியலா நான் அவரை ஸ்டாப் பண்ணோம். அதனால உங்களுக்கும் அது அக்செப்ட் பண்ண முடியும், ஆடியன்ஸ்க்கு அது ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதனால யா மேபி தட்ஸ் வை. ரீசெண்டாக உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மலையாள ஃபிலிம் அல்லது ஒரு தமிழ் ஃபிலிம்? டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே. ரீசன் என்னன்னா நான் அந்த டைம்ல ஏதோ பத்தி அம்மா கிட்ட we were in an argument.
நானும் அம்மாவும். ஸோ அந்த டைம்ல ரொம்ப மூடெல்லாம் போய் என்ன பார்க்க ஓடி வச்சு நான் இந்த படம் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு ஸோ வேண்டாம், ரொம்ப க்யூட்டான படம், பட் அது ரொம்ப என்ன டச் பண்ணி படம். ஸோ போய் அம்மா கிட்ட சொல்லி இல்லாம சோரே. ஸோ அந்த ஒரு டச், அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு ஒரு படம் பார்த்து கிடைச்சிருச்சுன்னா அது ரொம்ப தட் மீன்ஸ் அந்த மூவி அதோட ஒர்க் 100% எடுத்துட்டேன். சூப்பர். சோ யா ஓகே. அதுக்கப்புறம் நான் ரமேஷ் சேட்டன்கிட்ட கால் பண்ணி சொன்னேன். யா பேசுறேன். சூப்பர் சூப்பர். யா மலையாள படம் பொண்ணு. ஸோ அபிலாஷ்னு ஒரு படம் நல்ல படம். ஸோ அதனோட ஃப்ரெண்டு சைஜு குருப்பு அண்ட் தன்வி அவர் தான் பண்ற நல்ல படம். அண்ட் துடரும் நல்ல படம். பொன்மான். சூப்பர். Thank you so much. Wish you all the best. Thank you very much. Congratulations for Parandupo. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.